Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. அவள் என்னிடம் அன்பாக பேசுவதில்லை. அதை எப்படி சொல்லலாம்? She does not talk to me lovingly. அவ என்கிட்ட வந்து அஃபெக்ஷனா அன்பா பேசலன்றதை எப்படி சொல்லலாம்? She does not talk to me lovingly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் என் லைஃப்ல ஹாப்பியா இருக்கேன்றது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப். ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப். சென்டென்ஸ் இஸ் சொல்வது எளிது ஆனால் செய்வது கடினம். நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா அதை செய்யறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஈஸி டு சே பட் டிஃபிகல்ட் டு டூ. இட் இஸ் ஈஸி டு சே பட் டிஃபிகல்ட் டு டூ. சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் என்ன சொன்னாலும் செய். நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Do whatever I say. Do whatever I say. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவர் தனது தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர் வந்து அவருடைய மிஸ்டேக்ஸை திருத்திக்கணும்ன்றதை எப்படி சொல்லலாம்? He should rectify his mistake. He should rectify his mistake. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஏன் தாமதமாகிறது என்று புரியவில்லை. ஏன் லேட் ஆகுதுன்னு எங்களுக்கே புரியலன்றதை எப்படி சொல்லலாம்? I don't understand why it is getting delayed. I don't understand why it is getting delayed. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அதை முடிக்க இன்னும் நேரம் வேண்டுமா? Do you need more time to finish it? ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் வேணுமான்னு கேட்போம் இல்லையா? அதுதான். Do you need more time to finish it? அதை முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணுமான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என்னால் தனியாக முடிக்க முடியும் என்று நினைக்கவில்லை. ஒரு வேலையை என்னால் தனியாக முடிக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கம்ப்ளீட் இட் அலோன். இந்த வேலையை என்னால் தனியாக முடிக்க முடியுமான்னு தெரியலன்னு அர்த்தம். சென்டென்ஸ் இஸ் நீ ஏன் என்னை பார்க்க விரும்பினாய்? Why did you want to see me? நீ என்ன பார்க்க நினைச்ச அப்படின்றத இப்படி கேட்கலாம். Why did you want to see me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் வாய்ப்பை இழக்காதீர்கள். Don't lose the opportunity. ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். Don't lose the opportunity. சென்டென்ஸ் இஸ் நான் போக்குவரத்தில் சிக்கிக்கொண்டேன். நான் வந்து டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? I am stuck in traffic. I am stuck in the traffic. டிராஃபிக்ல நான் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். I am stuck in traffic. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அது கொஞ்சம் விலை உயர்ந்தது. ஏதோ ஒரு பொருளை பத்தி நீங்க சொல்றீங்க, அது வந்து ரொம்ப காஸ்ட்லின்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? It is a little expensive. It is a little expensive. சென்டென்ஸ் இஸ் அவர் அதற்கு தகுதியற்றவர். அவர் வந்து இதுக்கு தகுதி இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? He does not deserve it. He does not deserve it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் என் வேலையில் ஈடுபட்டுள்ளேன். அதை எப்படி சொல்லலாம்? I am occupied with my work. என்னோட ஒர்க்ல நான் ஈடுபட்டிருக்கேன்னு அர்த்தம். I am occupied with my work. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலேயே இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.